ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனோம்னா ஹேர் டிப்ஸ் தான். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கத்தாழை தான் எடுத்துருக்கோம். அந்த கத்தாழை வந்து தோலை ஃபுல்லாத்தையும் எடுத்துடணும். உள்ளனா எடுத்துட்டு தோலை ஃபுல்லாத்தையும் சீவி எடுத்துடணும். ஒரு தோல் கூட இருக்கக்கூடாது, எல்லா தோலையும் எடுத்துடணும். சரி, எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அந்த எரிச்சு பிடிச்சி வேணுமா, அதை ஃபுல்லாத்தையும் எடுத்துடணும். அந்த தோல் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இப்போ தோலை எடுத்து முடிச்சாச்சு. அந்த தோலை ஃபுல்லாத்தையும் கீழே போட்டுடணும். எடுத்த தோலெல்லாம் கீழே போட்டுடணும். தோல் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த உள்ள ஜெல்லை உள்ள ஜெல்லை ஃபுல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ இந்த ஜெல்லை எல்லாத்தையும் எடுக்கணும். கத்தி வச்சு எடுக்கலாம், கரண்டி வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதை வச்சு எடுத்துக்கோங்க. ஜெல்லு இப்போ எடுத்து முடிச்சுட்டு ஜெல்லில் உள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன தோல் ஒட்டி இருந்தா அந்த தோலையும் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து இதாக இருக்கும். ஜெல்லு எடுத்து முடிச்சாச்சு. இதை இப்போ ஆலோவேரா ஜெல்லை மாற்றணும். இந்த ஆலோவேராவை நல்லா பிசைஞ்சு விட்டு நைஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இன்னதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஆலோவேரா ஜெல் இருக்கும். இதோட ஒரு கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணணும். கோகோனட் ஆயில் எந்த அளவு ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லும் எந்த அளவுக்கு வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆலோவேரா ஜெல்லுனா ஒன்று எடுத்து கட் பண்ணி இது பண்ணிக்கலாம். 2 வேணுமா 2 ஆலோவேரா ஜெல். உங்க முடிக்கு தக்கன ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல்லோட கோகோனட் ஆயில நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கா அதெல்லாம் நல்லா நைஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கட்டியை ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கோகோனட் ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணால் இப்படிதான் இருக்கும். அதை இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும். ஹேரில் ஃபஸ்ட்டு மேலாப்பில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணணும். சுற்றி மேலாப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணணும். உள்ளே கொடுத்து கையை உள்ளே கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணால் தான் தலையில் படும். இதை தேய்ச்சா உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நல்லா நுனி வரைக்கும் அப்ளை பண்ணோம். ஹேரில் தலையில நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்காங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். உள்ள தலையில படுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டும் போகும். இது ஒரு குளிர்ச்சியான பொருள் தான். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு தலையை நல்லா மடிச்சு கட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆலோவேரா ஜெல் ரெடி பண்ணி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டேக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்